இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நல்ல கூட்டத்தை ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் ஒரு சில பாடல்களை பாடுவோம். பாடல்களை பாடும் முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் காரணரும் கர்த்தருமாய் இருக்கிறவரே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் உம்மை துதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விசை நீர் எங்களுக்கு இறங்கி உம்முடைய சமூகம் எங்களுக்கு வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். முதல் பாடலாக தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே. பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எனக்கும் ஓரிடம் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு என்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
அடுத்த பாடலாக கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடமே களி கூர்ந்து கீதம் பாடு என்ற பாடலை பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நல்ல ஆராதனையை ஆரம்பிக்க வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன் எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும் என்ற பாடலை ஆரம்ப பாடலாக பாடுவோம்.
இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். எங்கேயும் அவர் என்னை நடத்தட்டும். இயேசு எல்லா ஸ்தலம் எதுவாயினும் எச்சந்தோஷமும் பறந்து போய்விடும். எங்கேயோ பயமறியே இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். இயேசுவுடன் எங்கேயும் தனித்தல்ல. என் நண்பர்கள் என்னை விட்டு போனாலும், ஏது காட்டில் என்னை கொண்டு போனாலும், இயேசுவுடன் எல்லா சந்தோஷமுண்டு. எங்கேயோ பயமறியேன். இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். இயேசுவுடன் எவ்விடமும் தூங்கலாம். சாவி நிழல் என்னை மூடுகையிலும், ஏக்கம் நீங்கி எழும்புவேன் நிச்சயம். இயேசுவுடன் இன்ப வீட்டில் வாழுவேன். எங்கேயோ பயமறியேன். இயேசுவுடன் சுகமாகவே செல்வேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை கண்டு கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எங்களிடத்திலே குறைகள் குற்றங்கள் உண்டு ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு திருவுளம் பற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். செய்தியை கொடுக்க இருக்கிற மகனை ஆசீர்வதியும். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாகவும் எங்கள் வாழ்க்கைக்கு வெள்ளனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த 2 வாரங்களாக கடைசி கால சம்பவங்களுடைய தொடர் செய்திகளில் முதலில் பின்மாரியை குறித்து நாம் படித்தோம். அதே காலகட்டத்தில் திருச்சபையின் மேல் ஞாயிறு ஆசரிப்பு என்கின்ற அந்த கடும் சட்டம் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதை குறித்தும் நாம் தெளிவாக படித்தோம். இந்த கடைசி கால சம்பவங்கள் தொடர் செய்தியில் அடுத்து நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் உரத்த சத்தம், தி லவுட் கிரை. இதை குறித்து நாம் படிப்பதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபித்து நாம் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்வதற்காக கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி. வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உரத்த சத்தம். கடைசி நாட்களில் தேவனுடைய திருச்சபை சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி 3 தூதுகளை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை படிக்கலாம். மிக முக்கியமாக முதல் தூதை குறித்து படிக்கின்ற பொழுது 7வது வசனம் சொல்லுகின்றது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். முதலாம் தூது. 2ஆம் தூது வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று 2ஆம் தூது சொல்லுகின்றது. 3ஆம் தூது முக்கியமாக 10வது வசனம் 11வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது வேத வசனம் சொல்லுகின்றது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது கையிலாவது அதன் முத்திரை தரித்து கொள்கிறவர்களுக்கு என்ன விதமான தண்டனை உண்டு என்பதை 10வது வசனத்திலும் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. 11வது வசனமும் இதை குறித்து தான் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது.
மிருகத்தின் முத்திரையை, மிருகத்தை வணங்குகிறவர்கள், மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கின்றவர்களுக்கு வரப்போகின்ற தண்டனை. 3 தூதுகள். தேவனை தொழுதுகொள், சிருஷ்டிகரை தொழுதுகொள், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீருற்றுக்களையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வேதவாசனம் சொல்லுகின்றது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. 1ஆம் தூது. 2ஆம் தூது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாள். இந்த 3 தூதர் வரிசையில் இந்த 2ஆம் தூது, வெளிப்படுத்தின விசேஷம் 14:8, இது திரும்பவும் அது 4வது தூதாக அது தொனிக்கப்படுவதை நாம் வேதத்தில் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிக்கின்ற பொழுது இதே காரியம் அங்கு தென்படுவதை பார்க்க முடியும். முக்கியமாக 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள், பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள், பூமியின் வர்த்தகர்கள் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று சொல்லுகின்றது. முக்கியமாக 2வது வசனம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை போன்றே அப்படியே அது திரும்பவும் வருகின்றது. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகல அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று என்று சொல்லுகிறது. மகா பாபிலோன் விழுந்தது 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 என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதே தூது மிகவும் பலத்த சத்தத்தோடு கூட திரும்பவும் தொனிக்கப்படுவதை நாம் வசனத்தில் படிக்கலாம். முக்கியமாக இந்த 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகின்றது, பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகின்றது. பாபிலோன், மகா பாபிலோன், பாபிலோன் விழுந்தது, மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கின்றது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் தான் புதிய ஏற்பாட்டில் முதலாவதாக அங்கு பாபிலோன் என்கின்ற ஒரு வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பாபிலோன் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் கிடையாது. பாபிலோன் என்பது கிறிஸ்துவிற்கு முன்பாக 533ஆம் ஆண்டு வாக்கில் அது அழிந்து போயிற்று, ஒளிந்து போயிற்று. அதை தரியு என்கின்ற மன்னன் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான் அப்படிங்கிறத நம்ம சரித்திரத்தில் படிச்சிருக்கலாம். அதற்கு பிறகு பாபிலோன் இல்லை. ஆனால் வேதத்தில் பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. எந்த பாபிலோன் அப்படிங்கிறது வேதத்தில் பாபிலோன் என்கின்ற வார்த்தையை நாம் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் பழைய ஏற்பாட்டிற்கு கண்டிப்பாக கடந்து செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டு தான் பாபிலோனை குறித்து ரொம்ப தெளிவான விளக்கங்கள் சொல்லுகின்றது. பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலும் 11வது அதிகாரத்திலும் நிம்ரோத் என்கின்ற ஒரு மனுஷனை குறித்து சொல்லுகின்றது. அவன் பாபேல் என்கின்ற நகரத்தை கட்டினான் அப்படிங்கிறத நம்ம 10வது அதிகாரத்தில் படிக்கலாம். அதே போல் 11வது அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது அங்கு வேத வசனம் அங்கு சொல்லுகின்றது. 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறிப்போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி. இது எதை சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாபேல் கோபுரம், பாபேல் என்கின்ற பட்டணம், பாபிலோன் என்கின்ற பட்டணம் பழைய பட்டணம், அதை குறித்து சொல்லுகின்றது. அதை தேவன் விலப்பண்ணினார் என்று நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கின்ற பொழுது அது திரும்பவும் விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று வேதத்தில் படிக்க முடியும். வேதத்தில் இந்த பாபிலோன் அப்படிங்கிறத அந்த மகா நகரம், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. பாபிலோன், இந்த பாபிலோன் அப்படிங்கிறது பாபேல் என்கின்ற
சூரிய கடவுளுடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய பட்டணம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த வாரமும் நாம் அதை தான் படித்தோம். பாபேல் அப்படின்னு சொன்னால் அது சூரிய தெய்வம். அந்த தெய்வத்திற்கு ஒரு பட்டணத்தை உண்டு பண்ணாங்க. அந்த பட்டணத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்க, அவளுக்கு ஏற்படும் அந்த வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வேத வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகின்றது. இதே போன்று ஒரு காரியத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கின்ற பொழுது நல்ல தெளிவாக தெரியும். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் ஆபிரகாமையும் பாபிலோனை விட்டு தான் வெளியே வர சொல்கிறார். வேதம் சொல்லுகின்றது. அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நாம் அதற்கு பிறகு அதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனம். கர்த்தர் அபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவிட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். 3வது வசனம் சொல்லுகின்றது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வசனம் என்னென்னா, 1வது வசனம் என்ன சொல்கிறாருன்னா, வேதம் சொல்லுகின்றது, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். தேவனை தொழுது கொள்வதற்கு இருக்கிற இடத்துல தொழுது கொள்ளலாம். அது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தில் மூளை முடுக்கில் எந்த இடத்துல இருந்தாலும் நாம் தேவனை தொழுது கொள்ளலாம். ஆனால் தேவன் ஆபிரகாமை என்ன சொல்கிறாருன்னா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. உன் தேசத்தையும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆபிரகாமினுடைய தேசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படிக்கின்ற பொழுது ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. அதை நீங்கள் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலையும் அங்கு ஸ்தேவான் குறிப்பிட்டு காட்டுகின்றார். காரானூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆரான் அப்படிங்கிற அதுதான் காரானூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த ஊரில் போய் இவர் தங்கினார் அப்படின்னு சொல்லி அங்கு அவர் மேற்கோள் காட்டுகின்றார். அந்த மேற்கோள் காட்டுகின்ற அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் படிக்கின்ற பொழுது மொசபொத்தோமியாவை விட்டு அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. சரியா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் மொசபொட்டோமியா அப்படின்னு சொன்னால் அது பாபிலோன், அந்த யூப்ரட்டிஸ் டைகரிஸ் அந்த ஆறு பாயக்கூடிய பாபிலோன் பகுதியை குறிக்கக்கூடியது. அந்த தேசத்தை விட்டு வெளியே வா. இன்னும் அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு விளக்கமாக, சினையார் தேசம், கல்தேயார் தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆபிரகாம் குடியிருந்த, தேவன் அழைப்பதற்கு முன்பாக அவன் குடியிருந்த தேசம் என்ன அப்படின்னு சொன்னால் கல்தேயா தேசம், சினையார் தேசம், மொசொப்பொத்தோமியா என்று அழைக்கப்பட்ட பாபிலோன். அந்த தேசத்தை விட்டு வெளியே வா அப்படிங்கிற. ஏன் தேவன் ஆபிரகாமை நீ அந்த தேசத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், இந்த பாபிலோனில் சூரிய வணக்கம், விக்கிரக ஆராதனை மிகுதியாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக சூரியனுக்குரிய விக்கிரகம் அங்கு பிரதானமாக இருந்தது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை இந்த சூரிய வணக்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மாறுபாடான காரியங்களில் அவன் சோதனையில் விழுந்து விடக்கூடாது, அதிலிருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும், ஆபிரகாமை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மகா பாபிலோன் விழுந்தது அப்படின்னு சொன்னால், பாபிலோனுடைய முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது சூரியனுக்கு மிகப்பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி அனைவரையும் வணங்குவதற்கு கட்டாயப்படுத்தினது. அதுதான் நம்ம வேதத்தில் ரொம்ப தெளிவாக படிக்க முடியும். தேவன் அதனால தான் ஊர் என்கின்ற இந்த தேசத்தில், இந்த ஊர் என்கின்ற அந்த ஊரிலிருந்து அந்த பகுதி அது எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாபிலோனில் தான் இருக்குது.
அந்த பகுதியிலிருந்து தேவன் நீ ஊர் என்கின்ற அந்த ஊரை விட்டுட்டு நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்னால் இந்த ஆரான் என்கின்ற பகுதியின் வழியாக கானான் தேசத்தில் குடியிருக்க வேண்டும் என்று தேவன் ஆபிரகாமை அழைத்தார். இதை நம்ம படிக்கிறோம் பழைய ஏற்பாட்டில். இன்னொரு இடத்துலையும் சொல்லுகின்றது, பாபிலோனை விட்டு வெளியே ஆபிரகாமை எப்படி அழைச்சாரோ அதே போல தேவன் இன்னொரு முறையும் தேவன் அழைக்கின்றார். படிக்கலாம். பாபிலோனை குறித்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தானியேலில் படிச்சிருக்கலாம், எரேமியா, எசேக்கியேல், அதே போல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் படிக்கலாம். அந்த காலங்களில் இந்த தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த காலங்களில் பாபிலோன் என்பது மிகப்பெரிய வல்லமை. இந்த பாபிலோன் என்கின்ற இந்த மிகப்பெரிய வல்லமை நேபுகாத்நேச்சார் என்கின்ற ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டான். அதை தானியேல் புத்தகத்தில் முக்கியமாக 4வது அதிகாரத்தில் அவன் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அவனுடைய சொந்த சாட்சி அங்கே இருக்குது. சரியா? அவனுடைய காலத்திற்கு பிறகு பெல்சாசார் என்கின்ற பாபிலோனிய ராஜா வந்தான். நேபுசரதான் என்று நெபுகத்நேச்சர், அதற்கு முன்பாக நேபுகாத்நேச்சாருக்கும். இப்படி இந்த ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தங்களுடைய பாரம்பரிய தெய்வ வணக்கமாகிய சூரிய தெய்வ வணக்கமாகிய பாபேல் என்கின்ற அந்த பேல் என்கின்ற தெய்வத்தினுடைய வணக்கத்தை அவர்கள் பிரதானமாக கொண்டிருந்தார்கள். அதனால் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த பாபிலோன் என்கின்ற இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் அழைக்கிறார். வேதத்தில் வசனம் சொல்லுகின்றது பாருங்களேன், வாசிக்கலாம். எரேமியா 51வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 51வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது, அவர் அதற்கு பதில் செலுத்துவார். 6வது வசனம் சொல்லுது பாருங்களேன், நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகின்றது, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள், அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு. அதே வார்த்தை தான் அங்கே சொல்லுகின்றது. அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். எரேமியாவும் இந்த பாபிலோனை குறித்து தான் சொல்கிறார். பாபிலோன் எப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிக்கிறோமோ அதே போன்று இந்த பாபிலோனுடைய சங்காரத்தில் அழிந்து போகாதபடிக்கு, அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே அதிகாரத்தில் இன்னொரு முறை சொல்கிறாரு, 45வது வசனம், என் ஜனங்களே நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள், கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்திற்கு தப்பும்படி அவன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள் என் ஜனங்களே அப்படின்னு சொல்லி. இந்த பாபிலோனில் தேவனுடைய ஜனங்கள் இருந்தாங்க. எப்படி ஆபிரகாம் பாபிலோனுக்கு மத்தியில் இருந்தானோ அதே போல் இந்த எரேமியா காலத்திலையும் பாபிலோனில் தேவனுடைய ஜனங்கள் இருந்தார்கள். நீங்கள் அதன் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அதிலிருந்து புறப்படுங்கள், ஓடிப்போங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கர்த்தருடைய உக்கிர கோபத்திற்கு தப்பும்படி அவன் தன் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48வது அதிகாரத்திலையும் இதே வார்த்தை தான் இருக்குது. பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள், இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். பூமியின் கடையாந்திரம் மட்டும், ஒன் என் டூ அனதர் என்று, ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை பிரசித்தப்படுத்துங்க. முக்கியமாக சொல்லுகின்றது, பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகி யாக்கோபை மீட்டு கொண்டார். தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனில் இருந்து நீங்கள் ஓடி வாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியும் அதே வார்த்தை தான் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி, ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி, எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, அதை விட்டு வெளியே வாருங்கள்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மையும் தேவன் இன்றைக்கு அழைக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், கடைசி நாட்களில் அறிவிக்கப்பட வேண்டிய முக்கியமான செய்தி உரத்த சத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க முடியும். உரத்த சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த உரத்த சத்தம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், மகா பாபிலோன் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இப்போ நம்ம வெளிப்படுத்தலில் வரக்கூடிய இந்த பாபிலோனுக்கு வருவோம். இந்த வெளிப்படுத்தலில் வருகின்ற இந்த பாபிலோன் யார் அப்படிங்கிறத நாம் படிப்பதற்காக போன வாரமும் நம்ம படித்தோம். ஆடம் கிளர்க் கமெண்ட்ரியில் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு பயன்படுத்துகின்ற மூல வார்த்தை. அந்த மூல வார்த்தையை அவர் தன்னுடைய அந்த விளக்க உரையில் பயன்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கத்தா ரபேத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக, அதாவது இந்த கற்றா ரபேத்தா அப்படிங்கிறது மகா பாபிலோன் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் அதற்கு பதிலாக என்ன கிரேக்க வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், ரோமி ரபேத்தா அப்படிங்கிறது. இந்த ரோமி அப்படிங்கிறது மகா ரோம் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் கிளர்க் அவர் சொல்கிறார். ஏஆர் ஃபாசட் கமெண்ட்ரிலையும் இதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. அது கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்களை எப்படி அழைக்கிறாரு இப்படி எடுத்துக்கலாம். மூல வார்த்தையின் அடிப்படையில், சரியா? ரோமி ரபேத்தா அப்படிங்கிற வார்த்தையின் அடிப்படையில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், மகா ரோம் விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. ரோமுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா திருச்சபைக்கும் நாங்கள் தான் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்து இந்த மகா பாபிலோன் என்கின்ற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 14:8க்கு பிறகு எங்கே வருது அப்படின்னா, 15வது அதிகாரம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் காணப்படுகின்றது. அந்த வார்த்தையை நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன், அந்த ரோமி ரபேத்தா அப்படிங்கிற மூல வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகின்றது. அதில் சொல்லுது பாருங்களேன், வேசிகளுக்கும் பூமியில் உள்ள சகல அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நெற்றியில் இருந்தது அப்படின்னு சொல்லுது. சகல வேசிகளுக்கும் தாய். அதான் இந்த ரோம் சகல திருச்சபைகளுக்கும் நான் தான் தாய்ன்னு சொல்கிற மாதிரி சகல வேசிகளுக்கும் அப்படின்னு. இந்த ரோமுடைய முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார்னிகேஷன் ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது, வேசித்தனம். அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், தேவன் தன்னுடைய திருச்சபையை நேசித்தார். எல்லாருக்குமே தெரியும், தேவன் திருச்சபையை நேசித்தார். அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ அதே போல் எபேசியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து படிக்கின்ற பொழுது, கணவன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான். அதே போல் கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். இதுதான் அங்கே சொல்லப்படுகின்றது இந்த வார்த்தை. இது எதை சொல்லப்படுகின்றது அப்படின்னா, கிறிஸ்துவிற்கென்று உண்மையாக இல்லாத திருச்சபை. கிறிஸ்துவுக்கு உண்மை இல்லாத திருச்சபை. எந்த விதத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு உண்மை இல்லாத, இன்னும் சொல்ல போனால் ஃபார்னிகேஷன், வேசித்தனம் அப்படின்னு சொல்லி, அந்த இது எந்த விதத்தில் அப்படின்னு சொல்லி நாம் படிக்கின்ற பொழுது, வேசித்தனமாகிய உக்கிரமான மது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாபிலோன் அப்படின்னு சொல்லி வரிசையாக படிச்சுட்டு வரோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பாபிலோன் அப்படிங்கிற வல்லமை கிடையாது. ஆனால் அந்த பாபிலோன் என்கின்ற வார்த்தை, அந்த பதம் யாருக்கு பயன்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொன்னால், பாப்பு மார்க்கத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த பாப்பு மார்க்கம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், தன் உக்கிரமான மதுவை, வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தது. பொதுவாக நமக்கு நல்லா தெரியும், மதுபான வழக்கத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வருவது கஷ்டம். அதுவும் உக்கிரமான ஒரு மதுவாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கஷ்டம். அதே போல் இந்த ரோமன் கேத்தலிக் திருச்சபையினுடைய உக்கிரமான மதுவாகிய உபதேசங்கள், இந்த மதுங்கிறது எதை தான் சொல்லுதுன்னா,
போதனையை தான் சொல்லுது. அந்த போதனையிலிருந்து வெளிவருவது மிகவும் கஷ்டம். ஆனால் தேவன் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அன்பின் செய்தியை கொடுக்குறாரு. என் ஜனங்களே, அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகின்றது. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். என்ன பாவம்? வேதத்தில் பாவம்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், சரியா? பாவம் அப்படின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் இந்த வல்லமைக்கு இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய. இந்த பாவ மனுஷன் அப்படின்னு சொன்னால் இந்த தேவனுடைய கட்டளையை மீறி நடக்கின்ற உபதேசத்தை, இல்லைனா அந்த அன்பின் கட்டளையை, வார்த்தைகளை மீறி நடக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றது. அதான் பாவ மனுஷன். அதுக்கு வல்லமை இருக்குது. அந்த வல்லமையை குறித்து தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சிருக்க முடியும். ஆனால் இந்த 14வது அதிகாரத்தில் சொல்லுகின்றது, இந்த வல்லமை கடைசி நாட்களில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 17வது அதிகாரம் 1 வசனத்திலையும் அதே வார்த்தை தான் சொல்லுகின்றது. தன்னுடைய கையில் ஒரு கப்பு இருந்துச்சு, உக்கிரமான மது நிறைந்த கப் அப்படின்னு சொல்லி, அந்த கோப்பை. அது என்ன செஞ்சது அப்படின்னு சொன்னால், சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தது. என்ன அந்த மது அப்படின்னு சொல்லி நான் படிக்கின்ற பொழுது, 1 படிக்கின்ற பொழுது, பரிசுத்தர் வணக்கம், பரிசுத்தர் வணக்கம். இந்த வேதம் சொல்லுகின்றது, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேற யாரும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக, என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மனுஷர்களை மரித்த பின்பு அவர்களுடைய கிரியைகளின் செயல்பாடுகளின் அடிப்படையில் தெய்வமாக ஆக்கின திருச்சபை, அதை ஒரு போதனையாகவே வச்சுருக்கிறாங்க. அந்த போதனையை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா போதிக்கிறார்கள். உக்கிரமான மது. 2வது, அதில் அகப்பட்டவர்கள் மீள்வது கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னொன்று நம்பிக்கை இருக்குது. என் ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல் அவளை விட்டு வெளியே வாருங்கள். என் ஜனங்களே அப்படின்னு சொல்லி, ஒருவேளை அப்படிப்பட்ட பாவங்களுக்கு உடன்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வெளியே வா அப்படின்னு அழைக்கிறார். அதுக்கு அடுத்து, விக்கிரக ஆராதனையை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொன்னால், இந்த தாய் சபை என்று சொல்லுகின்ற இந்த உக்கிரமான மது தான். இந்த தாய் சபை தான் இந்த உக்கிரமான மதுவை, விக்கிரக ஆராதனையை கொடுத்தது. முக்கியமாக இதுக்கு எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் நம்ம படித்தோம். பாபிலோனை விட்டு வெளியே வா, வெளியே வான்னா எதுக்காக சொல்கிறாருன்னா, பேல் என்கின்ற அந்த சூரிய தெய்வத்திற்கு அங்கு விக்கிரகம் என்ன விக்கிரம்னா, உலகத்திலே பெரிய விக்கிரம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதில் பெருசு என்னென்னா சூரியன் தான். அதனால் சூரியன் தான் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, விக்கிரகமாக சூரியனையே அவர்கள் செய்வமாக விக்கிரகமாக செய்து வணங்கினார்கள். அதனால தான் ஆபிரகாமை வெளியே வான்னு சொன்னார். பாபிலோனில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே வா அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் அழைத்தார்கள். அதே போல் இன்றைக்கு இந்த தாய் திருச்சபை என்று அழைத்து கொள்ளுகின்றவர்கள் தான் இந்த உக்கிரமான மது அப்படிங்கிற சூரிய வணக்கத்தை அறிமுகப்படுத்தினவர்கள். அந்த சூரிய வணக்கத்திலையும் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், சூரிய வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட நாளை அது ஆராதனை நாளாக, அது போதனையாக திருச்சபைக்குள் அறிமுகப்படுத்தியது. தங்களுடைய பேச்சுக்கள், தங்களுடைய எழுத்துக்கள், தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக இன்றைக்கு முழு கிறிஸ்துவ மார்க்கமும் இந்த விக்கிரக ஆராதனைக்கு உடன்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். இது பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட ரோம் பாப்பு மார்க்கத்தினுடைய உக்கிரமான மது என்று வேத வசனம் சொல்லுகின்றது. அதற்கு பிறகு பாவ மன்னிப்பை குறித்து சொன்னவர்கள், புனித நீரை குறித்து சொன்னவர்கள், ரோசரி, இப்படி நம்ம சொல்லிகிட்டே சொல்லலாம். இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சபைக்கு
வேதத்தினுடைய வார்த்தைகளை மாற்றி எழுதுவதற்கு அதிகாரம் உண்டு. வேதத்தினுடைய அதிகாரத்தையும் மாற்றுகின்றவர்கள். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு கிறிஸ்துவ மார்க்கத்தில் மிகவும் அதிகமாக ஏற்றுக்கொள்கின்ற இரகசிய வருகை என்கின்ற அந்த கள்ள உபதேசத்தையும் திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தினவர்கள். தங்களுடைய பிள்ளைகளாகிய புராட்டஸ்டன்ட் மார்க்கங்களுக்கு, திருச்சபைகளுக்கு அறிமுகப்படுத்தினதும் இதே தாய் சபை. அந்நிய பாஷை இவைகள் எல்லாமே இந்த திருச்சபையால் ஏற்படுத்தப்பட்டது. ஞாயிறு ஆசரிப்பு, இரகசிய வருகை, அதே போல பல பாஷை, அந்நிய பாஷை, இவைகள் போன்ற உபதேசங்கள் இன்றைக்கு அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட முடியாத அளவுக்கு அதற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் இன்றைக்கு பெருத்திருக்கிறார்கள். அதை குறித்து வேத வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரொம்ப ரிப்பீட்டடாக அங்கு சொல்லப்படுகின்றது. இந்த பாபிலோனை குறித்து 14வது அதிகாரம் 8வது வசனத்தில் படித்தோம். வேறொரு தூதன் பின் சென்று மகா பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. 17வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் மகா பாபிலோன் ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் மகா பாபிலோன் விழுந்தது. அதை குறித்து சொல்லுது பாருங்களேன். அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. 18வது அதிகாரம் 3வது வசனத்திலே அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். 21வது வசனம் மன்னிக்கணும், இந்த 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் எறிந்து, இப்படியே பாபிலோன் மகா நகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். இந்த பாபிலோனுடைய விழுகையை குறித்து இந்த வார்த்தைகள் சொல்லுகின்றது. இந்த பாபிலோனுடைய விழுகை எதை சொல்லுது? உரத்த சத்தம். கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய திருச்சபை சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மகா பாபிலோன் விழுந்தது. போலியான உபதேசங்களை திருச்சபைக்கு கொடுத்து அநேகரை விழச் செய்ததை குறித்து மெய் திருச்சபை இந்த கடைசி நாட்களில் சொல்ல வேண்டும். அதுதான் உரத்த சத்தம். கடைசி நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குறித்து இங்கே ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தி, அதாவது இந்த உபதேசமாகிய உக்கிரமான மது, இதை குறித்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம இந்த 18வது அதிகாரம் 4வது வசனத்தில் படித்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். தீர்க்கதரிசி அம்மையார் அவர்கள் எழுதுகின்ற பொழுது ரொம்ப தெளிவாக எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற திருச்சபைகளிலும் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் அழைக்க வேண்டும். அந்த காலம் இந்த காலம்தான். இந்த காலம் அந்த செய்தி எப்படி அறிவிக்கப்பட வேண்டும், எப்படி அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத எழுதுகின்ற பொழுது, முடிவு நெருங்க தேவனுடைய ஊழியக்காரர்களின் சாட்சிகள் மிகுந்த வல்லமை உள்ளதாகவும் அதிக தீர்மானம் மிக்கதாகவும் மாறியிருக்கிறது. எப்படி உலகத்தினுடைய முடிவு, ஆண்டவருடைய வருகை நெருங்க இந்த உரத்த சத்தம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருச்சபையின் மேல் திருச்சபையினுடைய விசுவாசிகள் மேல் தேவன் பின்மாரியை அபரிமிதமாக ஊற்றியிருப்பார். யாரெல்லாம் பின்மாரிய பெற்று அதற்காக உண்மை உத்தமாக ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேத வாசிப்போடும் உண்மையுள்ள சாட்சியோடும் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு பின்மாரியின் அனுபவம் உண்டு. அந்த பின்மாரியின் அனுபவத்தை பெற்றவர்கள்
எதை குறித்து தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாபிலோனுடைய உக்கிரமான மது, அதிலிருந்து பாபிலோன், ரோம், பாப்பு மார்க்கம், தாய் திருச்சபை, இந்த திருச்சபையினுடைய கள்ள உபதேசத்தை விட்டு வெளியே வாங்க, யாரையும் பிரியப்படுத்துவதற்காக வேதத்திலிருந்து எதையாவது கதையை சொல்லி ஓட்டி விடுவதல்ல. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பின் செய்தியை கடைசி நாட்களில் கொடுக்கணும் என்று திருச்சபை எதிர்பார்க்கிறார். அதான் கடைசி நாட்களில் உரத்த சத்தம். 18வது அதிகாரத்தில் நாம் 3வது வசனத்தில் படிக்கின்ற பொழுது, அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் அவர்கள் குடிக்க கொடுத்தான் அப்படின்னு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த போதனை தான். மரித்தோருடைய நிலை, உத்தரிக்கும் ஸ்தலம், மறித்த உடனே நல்லவனாக இருந்த பரலோகத்துக்கு போயிடுறான், கெட்டவனாக இருந்த நரகத்துக்கு போயிடுறான் அப்படிங்கிற இந்த போலி உபதேசம், வேதத்தினுடைய உபதேசத்தை காட்டிலும் இன்னைக்கு அதிகமான பேரால் அது பேசப்படுகின்றது, அது நம்பப்படுகின்ற ஒரு மோசமான அனுபவம் இன்றைக்கு உலகத்தில் இருக்குது. தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். உரத்த சத்தம். இந்த உரத்த சத்தம் கடைசி நாட்களில் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியக்காரர்கள், பிழையாமை போன்று காசுக்காக ஊழியம் செய்கின்றவர்கள் இன்றைக்கு ரொம்ப மிகுதியாக காணப்படுகின்றார்கள். தேவனுடைய திருச்சபை இந்த உரத்த சத்தத்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தம் வேதம் சொல்லுகின்றது, அது பெரும் சத்தம், லவுடு கிரை, மிகுந்த சத்தமிட்டு. அதில் நான் முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, அந்த 1வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது. 18:1, இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இதற்கு பின்பாக வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அந்த தூதனை யாரை தான் சொல்லுது அப்படின்னா, தேவனுடைய ஜனங்கள், ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள். அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய கனவீனமான வாழ்க்கையினால் அல்ல, மகிமையினால். என்ன மகிமை அப்படின்னு சொன்னால், பூமி பிரகாசமாயிற்று. இயேசு கிறிஸ்து குறித்து அவருடைய ஊழியத்தை படிக்கின்ற பொழுது, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவனுடைய குணலட்சணம். பின்மாரியின் அனுபவம் எப்படிப்பட்டது? முன்மாரியின் அனுபவம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மனமாற்றம் அடைந்து வாழுகின்ற வாழ்க்கை. பின்மாரி என்பது கடைசி நாட்களில் தேவனுக்கென்று நாம் உரத்த சத்தமாக, தேவனுடைய ஜனங்கள் மற்ற திருச்சபைகளிலும் இருக்கிறார்கள், அவர்களை நாம் இந்த உரத்த சத்தம் அப்படிங்கிற இந்த செய்தியை கொடுப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது சொல்கிறாரு, அந்நாட்களிலே ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் அப்படின்னு சொல்லப்படுது. தேவன் அப்படிப்பட்ட ஜனங்களை அழைத்து வருவதற்காக இந்த திருச்சபையை கர்த்தர் இன்னும் வழி நடத்துகின்றார். உரத்த சத்தத்தின் காலத்தில் வாழுகின்றோம். நீங்களும் நானும் இந்த உரத்த சத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் பேச்சு, எழுத்து, என்னுடைய சாட்சியான வாழ்க்கையின் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன். முக்கியமாக இந்த கள்ள உபதேசங்களை விட்டு ஜனங்களை வெளிப்படுத்துவதற்கு நான் மெய்யாகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னோடு கூட நீங்கள் தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாக இந்த உரத்த சத்தத்தை கொடுப்பதற்கு என் ஜனங்களே, நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சத்தத்தை நாங்கள் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாங்கள் உம்முடைய குணலட்சணத்தை தரித்தவர்களாக சொல்ல கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்துங்க. தயவுள்ள கரம் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல கூட்டத்தை முடிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து இயேசு என் வழி நடத்த என்ற பாடலை
பாடுவோம். இயேசு என் வழி நடத்த வேறு ஏதும் வேண்டுமோ? சென்ற நாள் கிருபையால் ஆண்ட அவரில் சந்தேகமோ? தேவ சமாதானம் ஆறுதல் இங்கவரில் தங்கவே என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசின் செயல் நன்மையே. என்ன நேரிட்டாலும் ஸ்தோத்திரம் இயேசின் செயல் நன்மையே. இயேசு என் வழி நடத்தி சுழலிலும் தேற்றுறார். சோதனையில் கிருபை தந்து ஜீவப்பம் போஷிக்கிறார். என்னடி தள்ளாடினாலும் என் ஆத்மா தவிக்கினோம். பொங்குதே சந்தோஷ ஊற்று இதோ கண்மழை நின்றோ. பொங்குதே சந்தோஷ ஊற்று இதோ கண்மழை நின்றோ. இயேசு என் வழி நடத்த என்ன பூர்ண பேரன்பு. வாக்கு சம்பூரண ஆறுதல் என் பிதா வீட்டிலுண்டு. என் ஆத்மா சாகாமை சூழ்ந்து இளங்கோ ராஜ்யம் சேர. இதோ என்ற நித்திய கீதம் வழி எல்லாமே இயேசுவே. இதோ என்ற நித்திய கீதம் வழி எல்லாமே இயேசுவே. நிறைவு ஜெபத்திற்காக நாம் கடந்து செல்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காக கிருபைக்காக நன்றி. தஞ்சாவூர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஊழியத்திற்காக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இரக்கமாக தகப்பனே, அருமையான இந்த நாளில் நாங்கள் இந்த காணொளியின் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கிருபை தந்தீர். அப்போ நாங்கள் ஒருவராகிலும் உம்முடைய ராஜ்யத்தை இழந்து போகாதபடி எங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். முடிவு சீக்கிரமாக இருக்கிறது. முடிவு நெருங்க நெருங்க தேவனுடைய வார்த்தை மிகவும் பெரும் சத்தமாக அவர்கள் பிள்ளைகளின் மூலமாக தொனிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களிலும் நிறைவேறத்தக்கதாக நாங்கள் இன்னும் தைரியம் கொண்டு இந்த பாபிலோனின் உக்கிரமான மதுவை குறித்து அதிலிருந்து விடுபடுவதற்கு ஜனங்களை வழி நடத்த எங்களுடைய பேச்சும் செயலும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய சாட்சியான வாழ்க்கையும் அமைய பலப்படுத்துங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து எவ்விடத்திலிருந்து நாங்கள் ஜெபித்தாலும் கர்த்தர் கிருபையாக விடுதலை தாங்க. விசேஷமாய் தகப்பனே, இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்போ இந்த வியாதியை கர்த்தர் கடிந்து கொண்டு இப்படிப்பட்ட வியாதியில் பாதிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் இரக்கமாக நீங்கள்
மீட்டெடுக்க வேண்டுமாய் உடைய கரத்தில் கொடுக்குறோம். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை தகப்பனே இந்த வியாதியில் சிக்கிவிட்டேனே, நான் எப்படி வெளி வருவேன் என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்கின்ற இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி தகப்பனே இந்த வியாதியிலிருந்து அவர்கள் மீண்டு வர கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டுமாய் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். அப்பா, உடைய தயவுள்ள கரம் இந்த வியாதியினுடைய தாக்கத்தை கர்த்தர் குறைத்து போடுங்க. ஒன்றுமே இல்லாமல் கர்த்தர் மாற்ற வேண்டுமாய் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இன்னும் தகப்பனே, இந்த வியாதி நிமித்தமாக ஊரடங்கின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய கல்வி, அதே போல் வருமானம் ஈட்டுகின்ற பிள்ளைகளுடைய சம்பாத்தியம், இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார சிக்கல்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கிறோம், சமாதான தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்போ கர்த்தர் இரக்கமாக தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நன்மையான ஈவுகளை கர்த்தர் கொடுத்து நீங்கள் கிருபையாக நீங்கள் வழி நடத்த வேண்டுமா இப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். யாராவது விசேஷித்த விண்ணப்பத்தோடு உங்களுடைய சமூகத்தில் இந்த இடத்துல இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருப்பாங்கன்னா கர்த்தர் இரக்கமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்பீராக. தயவுள்ள கரம் காலையில் இருக்கக்கூடிய ஓய்வு நாள் பாடம் தெய்வீக ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுநாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிகாட்டலும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.